ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழ் சினிமாவில் 2025 மொத்தம் 280க்கும் அதிகமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது. இதில் 500 கோடிக்கு மேல் வசூல் செய்து ரஜினியின் கூலி திரைப்படம் முதலிடம் பிடித்துள்ளது. இந்த வரிசையில் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்த மற்ற திரைப்படங்களின் வசூல் நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு 280க்கும் அதிகமான திரைப்படங்கள் வெளியானது. உலகளவில் 1000 கோடிக்கு மேல் தமிழ் சினிமா படங்கள் வசூலிக்கும் என எதிர்பார்த்த நிலையில் இந்த முறை சற்று ஏமாற்றமே மிஞ்சியது. சரி, வசூலில் டாப் 10 இடத்தை பிடித்த திரைப்படங்களின் பட்டியலை பார்ப்போம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான கூலி திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்தன. இருப்பினும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைத்து கூலி திரைப்படம் முதலிடம் பிடித்துள்ளது. அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் உருவான படம் குட் பேட் அக்லி. படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தான் என்றாலும் அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. உலக அளவில் 250 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து கூட்டணியில் வெளியான படம் டிராகன். இந்த ஆண்டின் மிகப்பெரிய லாபகரமான படத்தில் இதுவும் ஒன்று. இத்திரைப்படம் இந்திய அளவில் 118 கோடி ரூபாய் வசூல் செய்தது. உலகளவில் 152 கோடியை வசூலித்ததாம். அஜித் மகள் திருமேனி கூட்டணியில் உருவான படம் விடாமுயற்சி. படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களே அதிகம் வந்தது என்றாலும் இந்திய அளவில் 95 கோடி ரூபாயும் உலகளவில் 135 கோடியும் வசூலை குவித்தது என்கிறார்கள். பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கிய படம் டியூட் இளம் தலைமுறையை சீரழிப்பதாக கதைக்களமும் வசனங்களும் சர்ச்சையை கிளப்பினாலும் படத்தின் பாடல்களுக்கு கிடைத்த ரீச்சால் பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்டது. ரிலீஸுக்கு பிறகு இந்திய அளவில் 86 கோடியும் உலகளவில் 115 கோடியும் வசூலை வாரி குவித்தது. சிவகார்த்திகேயன் முருகதாஸ் கூட்டணியில் ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான படம் மதராசி. இப்படத்தின் இந்திய வசூல் 73 கோடி ரூபாய். உலகளாவிய வசூல் கிட்டத்தட்ட 100 கோடி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சூர்யா கார்த்திக் சுப்புராஜ் கூட்டணியில் உருவான ரெட்ரோ கேங்ஸ்டர் திரைப்படமாக வந்தது. இந்த படத்தின் இந்திய வசூல் 71 கோடி எனவும் உலகளவில் 97 கோடி எனவும் சொல்லப்படுகிறது. இயக்குனர் மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் பிரம்மாண்ட எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆன தக் லைஃப் திரைப்படம் இந்திய அளவில் 56 கோடியும் உலகளவில் 97 கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் அபிஷன் ஜீவின் இயக்கி ஹிட் அடித்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. 10 கோடிக்கும் குறைவான பட்ஜெட்டில் உருவான இப்படம் இந்திய அளவில் வசூல் செய்தது 70 கோடிக்கும் மேல். உலகளவில் 90 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கிய படம் தலைவன் தலைவி. கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டையை மையமாக வைத்து உருவான இப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக மாறியது. மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படத்தின் இந்திய வசூல் 67 கோடி எனவும் உலகளவில் 85 கோடிக்கும் அதிகமான வசூல் எனவும் சொல்லப்படுகிறது. இவை தவிர 2025 வெளியான பைசன், குடும்பஸ்தன், ஆண் பாவம் பொல்லாதது, சிறை, பறந்து போ உள்ளிட்ட படங்களும் ரசிகர்களின் கவனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.